வெல்கம் டு ஏசஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இறால் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்களுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மீடியம் சைஸில் கடல் இறால் கிடச்சிருக்கு. பார்க்கவே எவ்வளோ ரெட் கலராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். வளர்ப்பு இறாலை விட இந்த மாதிரி கடல் இறால் ரொம்பவே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் ஒரு இறால் எடுத்துக்கோங்க. தலைப்பகுதிக்கு கீழே இருக்கிற வால் பகுதியில் உள்ள ஷெல்லை ஃபஸ்ட்டு கலட்டி எடுத்துக்கலாம். உங்கள் கை யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கீழே இருக்கிற வால் பகுதியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே தனியாக வந்துடும். கால் பகுதிகளை தனியாக எடுத்துருங்க. அடுத்து தலைப்பகுதியில் இருக்கிற ஷெல்லை எடுத்துக்கோங்க. இறாலோட கண் பகுதிகள் கிட்ட கொடுக்கு மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இப்போது க்ளீன் பண்ண இறால் ரெடி ஆயிடுச்சு. இறாலோட கொடுக்க பகுதி கால் பகுதியெல்லாம் சும்மா நீங்கள் உடச்சி எடுத்தாலே வர மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்த இறால் எல்லாம் நான் தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சின்னதாக மாறிடுச்சு பாருங்கள். இறால் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதுமே நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகுறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் செய்ய போகிற அளவில் 3 பேர் நல்லா சாப்பிட்லாம். இறாலில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால நம்ம க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இறாலில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம போன் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஃப்ரெஷ்ஷான இறால் கிடைக்கிற சீசன் டைமில் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிருச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த இறால் தொக்கு நம்ம ரைஸ் அதுக்கப்புறம் சப்பாத்தி வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இப்போ போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி நல்லா மஷி ஆறுறது வரைக்கும் நம்ம ஸ்டர் பண்ணி விடணும். உங்கள் வீட்டில் ப்ரான் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டில் மறுபடியும் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. தக்காளி நல்லா மஷி ஆனதுமே நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடரெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் நல்லா கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இறால்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலே இறால் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இறால் தொக்கு நம்ம ட்ரையாக பண்ண போகிறோம், அதனால் நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகணும். அதனால் மறுபடியும் கவர் பண்ணி குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் குக் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கூடவே ப்ரானும் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ப்ரானோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது. இறால் தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.